guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எப்படி மேங்கோ பிக்கல் எப்படி பண்ணனும்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். guys, இப்போ எங்க அம்மா வந்து மாங்காய் வரைக்கும் இது பண்ணி கட் பண்றாங்க. இந்த பீஸ்ல வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் மாங்காவை சின்ன சின்ன பீஸா. எத்தனை மாங்காய் எடுத்தீங்கம்மா? 10 மாங்காய் எடுத்தாங்க. ஓகேவா, அதை வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கணும். சின்ன சின்ன பீஸா தான் நான் கட் பண்ணியிருக்காங்க பாருங்க. நாங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக எல்லாமே கட் பண்ணிக்கணும். இதை பாருங்கள், ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது காய். ரொம்ப பெருசாக கட் பண்ணால் வந்து திருப்பி இதை வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஃபைனாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க எல்லாமே. நாங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ சின்னதாக தான் கட் பண்ணணும். ஏன்னா வந்து சாப்பிட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால சின்னதாக கட் பண்ணுங்க. அதே மாதிரி எல்லாமே நம்ம ஃபைனாக கட் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், தான் நம்ம வந்து இப்போ ஃபைனாக வந்து மாங்காய்லாம் கட் பண்ணிடுவோம். இப்போ வந்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணி இருக்கணும். காரம்லாம் போட்டு ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம். ஃபைனாக அரைச்சி இப்போ வந்து ஃபைனாக அரைச்சி வச்ச வெந்தயம் பவுடர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கடுகு பவுடர், நெக்ஸ்ட்டு சீரகத்தூள், மூணுமே போட்டுக்கிட்டு இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் அந்த கப்பில் வந்து 2 கப்பு போட்டுக்கலாம். இது வந்து காஷ்மீரி தூள், இது வந்து 1/2 கப்பு போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து 1 கப் ஊற்றிக்கலாம். அதே கப்போட 2 கப்பு பிசைஞ்சிக்கலாம் நல்லா. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். திருப்பி நல்லா நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கலாம். மசாலாலாம் கீழே இருக்குப்பா, நல்லா பிசைஞ்சாதான். ஓகே,
இது ஊர்ல இருந்து எடுத்துன்னு அந்த மிளகானால ரொம்ப அப்படியே அது ஒரு லைட் கலரா தெரியுது. சரியா இருக்கும், டேஸ்டே மஜாவா இருக்கும். நீங்க பண்ணி பாருங்க ஒரு வாட்டி. பிறகு பார்த்தா நல்ல ஒரு கலர் மஜாவா இருக்கும். வேணும்னா பாருங்க. கண்டிப்பா நான் 4 நாளுக்கு அப்புறமா வந்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டு அந்த ரிசல்ட் எப்படி இருக்கு காட்டுவேன். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கானே நீங்க ட்ரை பண்ணுங்க, அது உங்களோட விஷயம். இந்த மாங்காய் ஊறுகாய் நீங்க பண்ணி அது டேஸ்ட் எப்படி இருக்கு மட்டும் கொஞ்சம் நீங்க டேஸ்ட் பார்த்து அது கொஞ்சம் கமெண்ட்ல மட்டும் கொஞ்சம் சென்ட் பண்ணுங்க. ஒரு 4 நாள் 5 நாள் அப்படியே வந்து ஒரு டப்பாக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறமா அந்த 5 நாள் முடிச்சதுக்கு அப்புறமா எடுத்து தாளை போட்டுட்டு அப்போ நம்ம டேஸ்ட் பண்ணோம்னா அந்த டேஸ்ட் மஜாவா இருக்கும் தெரியுமா. இந்த ஊறுகாய் மாதிரி ஒண்ணுமே வராது. நீங்க வேணும்னா வீட்டுல ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க, ஓகேவா. ஒரு இதுல வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு பாக்ஸ். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys நம்ம வீடியோ. இத பாருங்கப்பா, இதுதான் வந்து ஊறுகாய். இது வந்து நம்ம 5 நாளுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்த்தோம்னா அந்த டேஸ்டே மஜாவா இருக்கும். இந்த பவுல்ல சுடுசுடான சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அந்த பொறப்பே நல்லா இருக்கும்பா. நான் டேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன் லாஸ்ட் டைம்ல, ஓகேவா. சொன்னா மிக்ஸ் பண்ணாங்க அம்மா. இந்த ஒரு டேஸ்ட் சாப்பிட்டு நான் சொல்றேன் அப்புறமா எப்படி இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் எங்க அப்பா டேஸ்ட் எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்வீங்களா? பாத்தீங்களா, நான் சொன்ன ஊறுகாய் ஒரு கலர்ல இருக்கும். இப்போ நம்ம சாப்பாடு பேசஞ்சா இந்த கலர்ல இருக்கு பாருங்க. இந்த கலர். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அப்பா வச்சுட்டால, நெக்ஸ்ட் எங்க அக்கா தான். ஃபர்ஸ்ட் எங்க அப்பா முடிஞ்சதுக்கு அப்புறமா எங்க அக்கா, ஃபர்ஸ்ட் அக்கா முடிஞ்சதுக்கு அப்புறமா அம்மா முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அக்கா. சூப்பரா இருக்கு, காரம் கரெக்டா இருக்கு, செமையா இருக்கும். சுடு சாப்பாடுல போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இன்னும் நெக்ஸ்ட் வந்து என் தங்கச்சி. எப்படி இருக்கு? தங்கச்சி இப்போ வீடியோ எடுக்கிறது என் செகண்ட் தங்கச்சி. அவங்க வீடியோ எடுக்கிறாங்கன்னா என் தேர்ட் தங்கச்சிக்கு வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என் செல்ல சிஸ்டர் வர போறாங்க. எப்படி இருக்கு டேஸ்ட்? சூப்பரா இருக்கு. எங்க அம்மா கையால வச்சதால ரொம்ப சுவையா இருக்கு. இந்த மேங்கோ பிக்கல் வந்து நீங்க கூட ஹவுஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்க பசங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருக்கு. அம்மா கையன்னா வந்து அது அமிர்தம் மாதிரி சொல்லுவாங்கல்ல, சூப்பரா இருக்கு. அது டேஸ்ட் மஜா தான். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.